மாணவர்கள் அனைவரையும் கல்வி டிவியின் ஊடாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்ம கடந்த வகுப்புகளில் நம்ம நேரடியாக பாடத்துக்குள்ளே போயிடலாம். கடந்த வகுப்புகளில் நம்ம இந்த மூலதனம், சொத்துக்கள், பொறுப்புகள் இதை எவ்வாறு கணக்கீட்டு சமன்பாட்டில் பதிவு செய்தல் அப்படின்ற ஒரு விடயத்தை அறிமுகத்தை பார்த்துருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி மேலும் மேலும் அந்த விடயங்கள் தொடர்பான சில விடயங்களை நம்ம இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே அதை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம ஒரு சமன்பாட்டின் அடிப்படையில் ஒரு சமன்பாடை ஆரம்பத்தில் கடந்த வகுப்பினுடைய இறுதி பகுதியில் சமன்பாட்டு பகுதி ஒன்றை மேலோட்டமாக தொட்டுட்டு நம்ம அந்த பாடத்தை அன்றைக்கு முடிவு செய்திருந்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக பார்ப்போம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆரம்பத்தில் மேலோட்டமான ஒரு அறிமுகம் தந்த மாணவர்களுக்கு விளங்கிக் கொள்ள இலகுவாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு வணிகத்தில் ஒரு உரிமையாளர், உதாரணத்துக்கு திரு அப்படின்ற ஒரு நபர் அந்த வணிகத்தில் ஒரு 2 லட்சம் ரூபாய் காசை போட்டு குறிப்பிட்ட வணிகத்தை ஆரம்பிக்கிறாரு. எனவே அந்த வணிகத்தில் அப்போதைக்கு இருக்கிற அந்த சொத்து எவ்வளோ, 2 லட்சம் ரூபாய் காசு அப்படின்றது தான் சொத்தாக இருக்குது. அதே சமயத்தில் அந்த வணிகத்தில் அவர் ஈடுபடுத்திய அந்த தொகை எவ்வளவா இருக்குது, 2 லட்சம் ரூபாய். அது அந்த திரு அப்படின்றவரினுடைய உரிமை தொகையாகவும் காணப்படுது. எனவே இப்போ இங்கே சொத்துக்கள் சமன் உரிமை, உரிமை சமன் சொத்துக்கள், இந்த ஒரு அடிப்படையான விடயம் மட்டும்தான் ஒரு சமன்பாட்டு அடிப்படையில் நம்ம குறிப்பிடலாம். காலப்போக்கில் அந்த வணிகத்தை அப்படியே நடத்தி செல்லும் போது அந்த வணிகம் அந்த வணிகத்திற்கான வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கிறாங்க. எனவே வணிகத்தினுடைய வேறு சில வளங்களை கொண்டு அந்த வணிகத்தை விஸ்தரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அந்த வணிகத்தை மென்மேலும் விரிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. இதற்கான காசு அந்த நபர்கிட்ட அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட குறைவாக காணப்படுது. எனவே அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய அந்த வணிகத்தினுடைய சில லாப நட்டங்கள், லாபமான சில விடயங்கள், தன்னுடைய வணிகத்தை நடத்திட்டு போகிற அந்த விதங்கள் எல்லாம் பார்த்து எதிர்காலத்தில் அந்த வணிகத்திற்கான லாபம் அதிகரிக்கும் வாய்ப்பு சாதாரணமாக நல்ல வாய்ப்புகள் காணப்படுது அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஒரு எண்ணக்கருவில் அந்த வணிகத்தை விரிவுபடுத்தணும், அந்த வணிகத்தை மேலும் விரிவுபடுத்தணும், விஸ்தரிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அப்படின்னா புதிய தளபாடங்களை கொள்வனவு செய்தல் மற்றும் கட்டிடங்களை விரிவுபடுத்துதல், இந்த மாதிரியான சில யோசனைகள் எல்லாம் அவருக்கு வருது. அப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, கையில் காசு இல்லை, இப்போ யார்கிட்டையும் நண்பர்கள்கிட்ட கடன் வாங்க முடியாது. எனவே அந்த சந்தர்ப்பத்தில் வங்கியில் கடனாக பெற்றுக்கொள்ள முடியுமா, வங்கி கடன் ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. எனவே ஒரு குறிப்பிட்ட வங்கிக்கு போகிறாரு. உதாரணமாக கொமர்ஷியல் பேங்க்கு போயிட்டு ஒரு லோன் ஒன்று அப்ளை பண்ணுறாரு. அந்த லோன் சக்ஸஸ் ஆகிறது. எனவே அந்த ஒரு நபருக்கு தன்னுடைய வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கு வங்கியிலிருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் காசாக தாராங்க. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வங்கியில் காணப்படக்கூடிய ஒரு மூலதன அதிகரிப்பு, வணிகத்தில் இந்த வங்கியிலேருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த 5 லட்சம் ரூபாய் காசு ஒரு மூலதன அதிகரிப்பு. அந்த காசை கொண்டுட்டு வணிகத்தை விரிவுபடுத்த போகிறாங்க. எனவே அது ஒரு மூலதன செலவாகவும் நம்ம பார்க்கப்படுது. இருந்தாலும் அந்த 5 லட்சம் காசு அப்படின்றது வெளி நபர் ஒருத்தரால் குறிப்பிட்ட வணிகத்தின் மீது உட்பாற்றப்பட்டிருக்கு. எனவே அந்த ஒரு செயற்பாட்டின் காரணமாக வணிகத்தினுடைய மூலதனம் அதிகரிக்கலாம், ஆனால் வணிகத்தினுடைய சொத்து அதிகரிக்காது. காரணம் என்னன்னா, அது ஒரு பொறுப்பு, வங்கியிலிருந்து காசாக பெற்ற ஒரு பொறுப்பு. அப்போ இந்த ஒரு அடிப்படையில் நம்ம ஒரு சமன்பாட்டை உருவாக்கணும். சமன்பாட்டை உருவாக்கும் போது என்ன சமன்பாடாக காணப்படுமாக இருந்தால், சொத்துக்கள் உரிமை பிளஸ் பொறுப்புகள். அதாவது இந்த சமன்பாடு அழகாக கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதற்கமே கணக்கீட்டு சமன்பாட்டை பின்வருமாறு கட்டி எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நம்ம படித்த சில சந்தர்ப்பங்களை வச்சுட்டு நமக்கு ஒரு கணக்கீடு சமன்பாடு குறிப்பிடலாம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வணிகத்தினுடைய சொத்துக்கள், அந்த சொத்துக்கள் அந்த குறிப்பிட்ட வணிகத்தில் என்னென்ன விடயங்களாக காணப்படுமாக இருந்தால் உரிமையாகவும் காணப்படும், அதே சந்தர்ப்பத்தில் பொறுப்புகளாகவும் காணப்படும். இதை மாறியும் சொல்லலாம். ஒரு வணிகத்தினுடைய உரிமை அந்த வணிகத்தின் சொத்துக்களாகவும் காணப்படும், அந்த வணிகத்தினுடைய பொறுப்புகளையும் சேர்த்து வாரது அந்த வணிகத்தினுடைய உரிமை அப்படின்னு சொல்ல முடியாது, மன்னிக்கவும். அந்த வணிகத்தினுடைய சொத்துக்கள் சமன் உரிமை மற்றும் பொறுப்புகளை சேர்த்து வருவது தான் வணிகத்தினுடைய சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கே அந்த 5 லட்சம் ரூபாய் அப்படின்றது எங்கேருந்து பெற்றிருக்கிறாங்க, வங்கி கடன் 5 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அஞ்சு லட்சம் அந்த குறிப்பிட்ட நபர் மூலதனமாக இட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வங்கியிலேருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. எனவே குறிப்பிட்ட வணிகத்தினுடைய சொத்தாக இங்கே எவ்வளோ காணப்படுது அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் குறிப்பிட்ட வணிகத்தினுடைய சொத்தாக காணப்படுது அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்தது நம்ம பார்க்க போகிற விடயம் அழகான ஒரு விடயம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், சொத்துக்கள் சமன் உரிமை ப்ளஸ் சக பொறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு மேற்காட்டியவாறு மூலதனம் கிடைக்கப்பெற்ற பின்னர் நம்ம ஆரம்பத்தில் அந்த கமலனின் அப்படின்ற ஒரு விடயம் வந்து கடந்த வகுப்பில் படிச்சிருந்தோம். அந்த ஒரு தொடர்ச்சியை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அப்போ அதனுடைய தொடர்ச்சியாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கமலன் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு தனக்கிட்ட இருக்கிற ஒரு 5 லட்சம் ரூபாய் காசை வந்து குறிப்பிட்ட ஒரு வணிகத்தின் மீது செலுத்தி அந்த வணிகத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. எனவே அந்த வணிகம் வந்து அந்த வணிகத்தினுடைய காசாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 5 லட்சம் ரூபாய் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வணிகத்தில் ஈடுபடுத்திய மூலதனத்தின் அளவு கூட அந்த 5 லட்சம் ரூபாய் தான். அப்போ எனவே இங்கே வந்து சொத்துக்களுக்கு சமப்படுது உரிமை. எனவே அது மட்டும் இல்லாமல் மேற்காட்டியவாறு மூலதனம் கிடைக்கப்பட்ட பின்னர் கமலனின் வணிகம் ஒன்று ரூபாய் 3 லட்சம் வங்கி கடன் ஒன்றை பெற்றுக்கொள்ளும் மாயின் வணிகத்தில் காணப்பட்ட சொத்துக்கள் 3 லட்சத்தினால் அதிகரிப்பதுடன் வணிகத்தினால் வெளியாட்களுக்கு செலுத்த வேண்டிய 3 லட்சத்திற்கான பொறுப்புகளும் வங்கி கடன் உருவாகும். இந்த ஒரு விடயம், அதாவது வணிகத்தில் ஆரம்பத்திலே 5 லட்சம் கமலனின் வணிகத்தில் ஆரம்பத்திலே 5 லட்சம் மூலதனமாக இட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வணிகத்தில் சொத்துக்களாக மேலதிகமாக வங்கி கடன், அந்த வணிகத்தை விஸ்தரிக்கிறதுக்காக வங்கியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறாங்க. எனவே 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கும்போது குறிப்பிட்ட வணிகத்தில் காசு வந்து 3 லட்சத்தால் அதிகரிக்கும். ஆனாலும் கூட பொறுப்புகள் 3 லட்சத்தால் அதிகரிக்கும். காரணம் என்னென்னா, வெளியிலிருந்து வங்கியிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன். அப்போ எனவே இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இதற்கமே இரண்டாவது கொடுக்கல் வாங்கல்களையும் உள்ளடக்கியவாறான கணக்கீட்டு சமன்பாடு பின்வருமாறு முன்வைக்கப்பட முடியும். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், சொத்துக்கள் உரிமை பொறுப்புகள். சொத்துக்கள் வந்து ஆரம்பத்தில் இங்கே காசு, உரிமை வந்து மூலதனம். உரிமை வந்து அவர்கிட்ட மூலதனமாக இட்ட தொகை தான் உரிமையாக காணப்படுது. அப்போ எனவே உரிமை வந்து இங்கே மூலதனம். பொறுப்புகள் வந்து இங்கே பொறுப்பு அப்படின்றது வந்து வெளியில் வாங்கினா அந்த வங்கி கடன் தான் அவர்கிட்ட இங்கே பொறுப்பாக காணப்படுது. அந்த ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதற்கான சமன்பாட்டுக்கான பெருமானத்தை வந்து எவ்வாறு பதிவு செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது 5 லட்சம் வங்கியில் வாங்கின கடனோடு சேர்த்து 8 லட்சம். அப்போ காசில் வந்து 8 லட்சம் கூடுது. எனவே சொத்துக்கள் காசில் 8 லட்சம் கூடுது. உரிமை மூலதனம் 5 லட்சமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வங்கி கடன் 3 லட்சமாக காணப்படுது. அப்போ இந்த ஒரு விடயத்தை தான் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நம்ம அடுத்த ஒரு விடயமாக நம்ம பார்க்க போகிற விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வணிக கொடுக்கல் வாங்கல்கள் கணக்கீட்டு சமன்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் முறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன, அந்த முறை வந்து எவ்வாறு காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வணிக கொடுக்கல் வாங்கல்கள் காரணமாக வணிகத்தின் சொத்துக்கள் உரிமை பொறுப்புகள் என்பவற்றின் பெருமானங்கள் மாற்றமடையும். எனவே அவற்றுக்கிடையிலான தொடர்பினை காட்டக்கூடியவாறாக கணக்கீட்டு சமன்பாடும் மாற்றமடையும். இம்மாற்றமடையும் நிலைமையினை பின்வரும் உதாரணத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். அதாவது கொடுக்கல் வாங்கல் ஒன்று உரிமையாளரால் 8 லட்சம் மூலதனமாக இடப்படல். அழகா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வணிகத்தினுடைய கொடுக்கல் வாங்கல் காரணமாக இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வணிகத்தினுடைய கொடுக்கல் வாங்கல் காரணமாக அந்த வணிகத்தினுடைய குறிப்பிட்ட கொடுக்கல் வாங்கலினால் அந்த வணிகத்தினுடைய சொத்துக்களில் உரிமைகளில் மூலதனத்தில், அதாவது சொத்துக்களில் மூலதனத்தில், அது மட்டும் இல்லாமல் பொறுப்புகளில் வந்து என்ன செய்யலாம், ஏற்றம் இறக்கம் அதிகரிப்பு குறைவு வந்து ஏற்படலாம். எனவே அந்த ஒரு விடயத்தை கொடுக்கல் வாங்கல் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இங்கே முதலாவது கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. கொடுக்கல் வாங்கல் ஒன்று உரிமையாளரால் ஒரு 8 லட்சம் ரூபாய் தொகை வந்து மூலதனமாக இடப்படுது. ஒரு கம்பெனியில் உரிமையாளர் வந்து 8 லட்சம் ரூபாய் காசை வந்து மூலதனமாக அந்த கம்பெனிக்கு வணிகத்துக்கு போடுறாரு. அப்போ எனவே அந்த வணிகத்தில் வந்து 8 லட்சம் ரூபாய் காசு அதிகரிக்குது. அதே சந்தர்ப்பத்தில் 8 லட்சம் ரூபாய் உரிமை அதிகரிக்குது மூலதனமாக. எனவே ஆரம்ப கொடுக்கல் வாங்கல் இங்கே வந்து நம்ம அந்த தலைப்புக்களை சமன்பாடை போட்டுட்டோம்னு சொன்னால், சொத்துக்கள் சமன் உரிமை சக பொறுப்புகள். சொத்துக்களை, அதாவது உரிமையையும் பொறுப்புகளையும் கூட்டும்போது நமக்கு கிடைக்கப்பெற தொகை தான் இங்கே சொத்துக்கள். கிடைக்கப்பெற ஒரு விடயம் வணிகத்தினுடைய சொத்துக்கள். அப்போ எனவே ஆரம்பத்தில் அவர் வந்து என்ன செய்கிறாரு, 8 லட்சம் ரூபாயை மூலதனமாக அந்த வணிகத்துக்கு இடுறாரு. அப்போ அது வந்து தன்னுடைய சொந்த காசில் வந்து மூலதனமாக 8 லட்சம் ரூபாயை இட்டாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து சொத்துக்களில் போயிட்டு காசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 8 லட்சம் ரூபாயை பதிவு செய்யலாம்.
அதே சமயத்தில் உரிமையில் மூலதனமாக இட்ட தொகை, எனவே மூலதனம் 8 லட்சம் ரூபாய் பதிவு செய்யலாம். ஆரம்பத்தில் நடைபெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் வந்து இவ்வளவு தான். ஏன்னா பொறுப்புகள் இங்கே வெளியிலேருந்து யார்ட்டையுமே கடன் வாங்கலை, தன்னுடைய சொந்த காசை போட்டு தான், தன்னுடைய சொந்த காசான ரூபாய் 8 லட்சத்தை தான் இங்கே வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. எனவே ஆரம்பத்தில் பொறுப்புகள் எதுவும் காணப்படலை. ஆனால் இரண்டாவது கொடுக்கல் வாங்கல்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கொடுக்கல் வாங்கல் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரூபாய் 1 லட்சம் பெறுமதியான தளபாடம் கொள்வனவு செய்யப்பட்டது. இதற்கமைய கணக்கீட்டு சமன்பாடானது பின்வருமாறு மாற்றமடையும். ஓகே, ரெண்டாவது விடயம் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, 1 லட்சம் பெறுமதியான தளபாடம் வந்து கொள்வனவு செய்திருக்கிறாங்க. அந்த வணிகத்துக்காக, அந்த வணிகத்தின் தேவைக்காக 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான தளபாடங்கள் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அந்த வணிகத்தில் கொள்வனவு செய்திருக்கிறாங்க. அந்த கொள்வனவின் போது ஒரு கணக்கீட்டு சமன்பாடு வந்து எவ்வாறு மாற்றமடையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது பாருங்க, ஆரம்பத்தில் வந்து நம்ம இந்த இதே சமன்பாட்டின் அடிப்படையில் போனோம் அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, சொத்துக்கள் ஒரு வணிகத்தில் வந்து மூலதனமாக 8 லட்சம் ரூபாயை வந்து இடுறாங்க. எனவே அந்த வணிகத்தில் வந்து சொத்துக்களாக 8 லட்சம் ரூபாய் வந்து அதிகரிக்குது. சொத்துக்களாக அந்த வணிகத்தில் வந்து 8 லட்சம் ரூபாய் வந்து அதிகரிக்குது. அதே சமயத்தில் உரிமை மூலதனம் வந்து 8 லட்சம் ரூபாய் அதிகரிக்குது. அதுக்கு பிறகு அந்த வணிகத்தில் வந்து 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான தளபாடங்களை கொள்வனவு செய்கிறாங்க. இப்போ இந்த ஒரு இடத்துல வந்து நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். குறிப்பிட்ட வணிகத்தில் 8 லட்சம் பெறுமதியான காசை போட்டு அந்த வணிகத்தை ஆரம்பிக்கிறாங்க. எனவே அந்த வணிகத்தில் வந்து 8 லட்சம் பெறுமதியான காசு இருக்குது. அதுதான் அந்த வணிகத்தினுடைய மூலதனமாகவும் இருக்குது. காலப்போக்கில் அந்த குறிப்பிட்ட வணிகத்தில் 1 லட்சம் ரூபாய்க்கு தளபாடங்கள் கொள்வனவு செய்யும்போது அந்த 1 லட்சம் ரூபாய் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த காசு இருக்குது இல்லையா, காசில் வந்து நம்ம 8 லட்சம் ஏற்கனவே நம்ம பதிவு செய்திருந்தோம். இந்த 8 லட்சத்தில் தான் 1 லட்சத்துக்கு வந்து என்ன செய்கிறாங்க, தளபாடங்கள் வாங்குறாங்க. எனவே இப்போ அந்த தளபாடங்கள் அப்படின்றது வந்து வணிகத்தில் ஒரு சொத்தாக கணிப்பிடப்படுது. நம்ம ஆரம்பத்தில் அந்த நடைமுறை அல்லாத சொத்தில் அதுகளை வந்து நம்ம பார்த்துருந்தோம். எனவே இங்கே சொல்லியிருக்கிறாங்க, ஆரம்ப மீதி கொடுக்கல் வாங்கல்களில் ஏற்பட்ட மாற்றம் இறுதி மீதி, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ தளபாடங்கள் கொள்வனவு செய்யும் போது இங்கே சொத்துக்களில் தளபாடம்னு போட்டு இங்கே 1 லட்சம் ரூபாயை பதிவு செய்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் சொத்துக்களில் காசு அப்படின்றது கீழே பாருங்கள் 1 லட்சம் ரூபாயை மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது கழிச்சு காட்டியிருக்கிறாங்க அந்த 1 லட்சம் பெறுமதியான தொகையை. இப்போ இந்த இடத்துல வந்து உரிமையில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை. ஆனால் பொறுப்புகளையும் எவ்விதமான மாற்றங்களும் ஏற்படவில்லை. சொத்துக்களில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், சொத்துக்கள் ஆரம்பத்தில் 8 லட்சம் இருக்குது. அந்த 8 லட்சத்தில் 1 லட்சத்தை கொடுத்து தளபாடங்கள் கொள்வனவு செய்திருக்கிறாங்க. எனவே சொத்துக்களில் தளபாடங்கள் 1 லட்சம் ரூபாயால் அதிகரிச்சிருக்கு. அதே சமயத்தில் 8 லட்சம் ரூபாய் காசில் இருந்து 1 லட்சம் ரூபாய் குறைந்து 7 லட்சம் ரூபாயாக காசில் வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ ஆரம்ப கொடுக்கல் வாங்கல்கள் வந்து எப்படி இருந்திருக்கு, அதுக்கு பிறகு இறுதி கொடுக்கல் வாங்கல்கள் வந்து எப்படி இருந்திருக்கு, அந்த இறுதி மீதி வந்து ஒரு வணிகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இது என்ன ஆரம்ப கொடுக்கல் வாங்கல், இறுதி கொடுக்கல் வாங்கல். ஒரு வணிகத்தில் வந்து ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ஒரு தொகையை மூலதனமாக இட்டு அந்த வணிகத்தை ஆரம்பிக்கும் போது அந்த வணிகத்தினுடைய ஆரம்ப கொடுக்கல் வாங்கல்கள், அந்த வணிகத்தை ஆரம்பித்த திகதி அன்று என்னென்ன கொடுக்கல் வாங்கல்கள் அந்த வணிகத்தில் இடம்பெற்றதோ அந்த விடயங்கள் அனைத்தையும் ஆரம்ப மீதி, ஆரம்ப கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் அல்லது குறிப்பிட்ட ஒரு நிதியாண்டுக்குள்ளே அந்த வணிகத்தில் நிறைய கொடுக்கல் வாங்கல்கள் நடந்திருக்கும். அந்த வணிகத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சரக்குகளை வந்து விற்பனை செய்திருக்கலாம், அல்லது குறிப்பிட்ட ஒரு வங்கி கடன் பெற்றிருக்கலாம், அல்லது ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்திருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு ஏதாவது ஒரு சொத்துக்களை நம்ம கொள்வனவு செய்திருக்கலாம். இந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கல்களாக முடிய இறுதியில் அந்த குறிப்பிட்ட வணிகத்தின் நிதியாண்டு இறுதி நாளில் வந்து அந்த வணிகத்தில் என்னென்ன விதமான அந்த சொத்துக்கள் உரிமை பொறுப்புகளில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விடயம் தான் இந்த ஆரம்பம் மீதி இறுதி மீதி. ஆரம்பத்தில் ஏற்பட்ட ஒரு விடயத்திற்கும் இறுதியில் ஏற்பட்ட அந்த மாற்றத்துக்குமான அந்த விடயங்கள், இந்த மாதிரியான விடயங்களை தான் இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் ஆரம்பத்தில் வந்து 8 லட்சம் ரூபாய் காசை போட்டு ஒரு வணிகத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த வணிகத்தில் வந்து ஆரம்பத்தில் 8 லட்சம் ரூபாய் தான் காசாகவும் இருந்திருக்கு, அதே தொகை தான் மூலதனமாகவும் இருந்திருக்கு. பொறுப்பில் வந்து எவ்விதமான மாற்றமும் ஏற்படலாம். ஆனால் அதற்கு பிறகு வந்து 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான தளபாடங்கள் வந்து கொள்வனவு செய்திருக்கிறாங்க. தளபாடங்கள் கொள்வனவு செய்யும் போது குறிப்பிட்ட வணிகத்தின் காசு சொத்தில் வந்து காசாக 1 லட்சம் ரூபாய் குறைஞ்சிருக்கும். அதே சமயத்தில் சொத்தில் தளபாடமாக 1 லட்சம் ரூபாய் அதிகரிச்சிருக்கும். எனவே இறுதி இப்போ இங்கே ஒரு சாதாரணமாக இந்த 2 கொடுக்கல் வாங்கல் நடைபெற்றிருக்கு. அப்போ இறுதியில் என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
இறுதியில் ஏற்பட்ட மாற்றம் வந்து தளபாடம் 1 லட்சம் அதிகரிச்சிருக்கு, அதே சமயத்தில் காசு வந்து 1 லட்சம் ரூபாய் குறைஞ்சிருக்கு. அப்போ தளபாடத்தில் பாருங்க இங்கே 1 லட்சம் ரூபாய் காட்டியிருக்காங்க, அதே மாதிரி காசில் வந்து 8 லட்சத்திலிருந்து தளபாட கொள்வனவுக்காக ஒதுக்கப்பட்ட 1 லட்சத்தை மைனஸ் பண்ணி இங்கே 7 லட்சம் ரூபாய் காட்டியிருக்கிறாங்க. மூலதனத்தில் எவ்விதமான மாற்றமும் ஏற்படலை, எனவே மூலதனம் 8 லட்சம் ரூபாய் தான். பொறுப்புகள் இங்கே நிகழவே இல்லை, அப்போ அதனால பொறுப்புகளில் எவ்விதமான மாற்றங்களும் ஏற்படவில்லை. ஆனால் 3வது கொடுக்கல் வாங்கல்கள் அந்த வணிகத்தில் நடைபெற்றிருக்கு. அப்போ அந்த 3வது கொடுக்கல் வாங்கல்களை பார்த்தோம்னு சொன்னால் கொடுக்கல் வாங்கல் 3 லட்சத்திற்கான வங்கி கடன் ஒன்று பெறப்பட்டது. இப்போ என்ன செய்கிறாங்க, ஒரு வங்கிக்கு போயிட்டு அந்த வணிகத்தின் பேரில் அல்லது அந்த வணிகத்திற்காக அந்த வணிகத்தை விரிவுபடுத்துறது ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக 3 லட்சம் ரூபாய் ஒரு கடனாக வாங்கிட்டு வராங்க. இப்போ அந்த 3 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கிட்டு வந்து குறிப்பிட்ட வணிகத்தில் சேர்க்கும்போது இங்கே தான் யார் வரா அப்படின்னு சொன்னால் பொறுப்பு வந்து உள்ளே வராரு. அப்போ அதே சமன்பாடு படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த சமன்பாடில் பார்த்துங்க, கடைசியாக நம்ம எவ்வளவு மீதி வச்சுருந்தோம், 1 லட்சம் ரூபாய் தளபாடத்தில் மீதி இருக்குது, அதே மாதிரி 7 லட்சம் ரூபாய் காசில் இருக்குது, உரிமை மூலதனத்தில் எவ்விதமான மாற்றமும் ஏற்படலை, 8 லட்சம் ரூபாய் இருக்குது, பொறுப்பு வங்கி கடன் பொறுப்பில் வந்து எவ்விதமான மாற்றமும் ஏற்படலை, அதனால அதை வந்து டேஷ் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. இப்போ வந்து என்ன செய்கிறாங்க, வங்கி கடன் 3 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போ வங்கி கடன் 3 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் காசு வங்கி கடன் அப்படின் போது அதை காசாக தான் வங்கியால் கொடுத்துருப்பாங்க. எனவே அந்த காசை கொண்டு வந்து நம்ம வணிகத்தில் ஈடுபடுத்தும் போது காசில் வந்து 3 லட்சம் ரூபாய் அதிகரிச்சிருக்கும். அந்த அதிகரிப்பு தான் இந்த அமௌண்ட். காசால் 3 லட்சம் ரூபாய் அதிகரிச்சிருக்கும், ஆனால் பொறுப்பில் உரிமையில் வந்து எவ்விதமான மாற்றமும் ஏற்படாது. பொறுப்பு பக்கத்து நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால், பொறுப்பு சைடில் வந்து வங்கி கடனாக 3 லட்சம் ரூபாய் பெற்றதால தான் இங்கே காசாக 3 லட்சம் ரூபாய் அதிகரிச்சிருக்கு. இந்த ஒரு விடயம் பொறுப்பும் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா காரணம் என்னென்னா பொறுப்பை திருப்பி செலுத்தணும். பொறுப்பு திருப்பி செலுத்திய சந்தர்ப்பத்தில் இங்கே வந்து பொறுப்பு குறையும், இங்கே வந்து பொறுப்பு அதிகரிப்பாக காணப்பட்டிருக்கு. அதே சந்தர்ப்பத்தில் இங்கே வந்து காசும் அதிகரிச்சிருக்கு 3 லட்சம் ரூபாவால். இப்போ நம்ம இறுதி மீதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து பாருங்கள், தளபாடம் 1 லட்சம் ரூபாய் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா தளபாடம் கொள்வனவு செய்திருக்கிறாங்க 1 லட்சம் ரூபாயில். காசு வந்து ஆரம்பத்தில் 8 லட்சம் ரூபாய் காசு இருந்திருக்கு. 8 லட்சத்துலேருந்து தளபாட கொள்வனவுக்காக 1 லட்சம் ரூபாயை ஒதுக்கி இருக்கிறோம். அப்போ பேலன்ஸ் வந்து 7 லட்சம் ரூபாய் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு வந்து வங்கி கடனாக 3 லட்சம் ரூபாய் கொள்வனவு செஞ்சுருந்தாங்கன்னா மொத்தம் காசில் வந்து 10 லட்சம் ரூபாய் இருக்கும். உரிமையில் வந்து எவ்விதமான மாற்றமும் ஏற்படலை, எனவே அந்த 8 லட்சம் ரூபாய். ஆனால் வங்கி கடனாக பெறப்பட்ட அந்த பொறுப்பு இருக்கு இல்லையா, அந்த பொறுப்பு வந்து பாருங்கள் 3 லட்சம் ரூபாய் அதிகரிச்சிருக்கு. எனவே அப்போ இங்கே பொறுப்பாக 3 லட்சம் ரூபாய் அதிகரிச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல தான் வங்கி கடன் என்ற பெயரில் பொறுப்பு ஒருத்தவங்க வராங்க 3 லட்சம் ரூபாயாக. அடுத்தது வந்து ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிருபாவினால் ஆரம்பிக்கப்பட்ட கணனி இயந்திரம் பழுது பார்க்கும் வணிகத்தின் முதலாவது மாதத்திற்குரிய பின்வரும் கொடுக்கல் வாங்கல்கள் உங்களுக்கு தரப்படுகின்றது. அதாவது ஒரு வணிகத்தினுடைய கொடுக்கல் வாங்கல் கொடுத்துருக்குறாங்க, ஒரு வணிகத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த வணிகத்தினுடைய முதலாவது மாதம், ஒரு மாதம் மட்டும் என்னென்ன கொடுக்கல் வாங்கல்கள்லாம் நடைபெற்றது அப்படின்றத குறிப்பிட்டு அந்த கொடுக்கல் வாங்கல்களை வந்து கணக்கீட்டு சமன்பாடு நம்ம படித்தோம் இல்லையா, A=C+L இந்த கணக்கீட்டு சமன்பாட்டில் வந்து பதிவு செய்யணும். அந்த வகையில் நம்ம இந்த கொடுக்கல் வாங்கல்களை எவ்வாறு கணக்கீட்டு சமன்பாடில் பதிவு செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிருபா வணிகத்தில் ஒரு மாதத்திற்கு நடைபெற்ற கொடுக்கல் வாங்கல்களை கணக்கீட்டு சமன்பாடில் பதிவு செய்கிறதுக்கு நம்ம கணக்கீட்டு சமன்பாடை முதல்ல போட்டுக்கலாம். கணக்கீட்டு சமன்பாடை போடும்போது A=C+L இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. A அதாவது எசட்ஸ் சொத்துக்கள், C கேபிட்டல் மூலதனம், ப்ளஸ் L லைபிலிட்டி அதாவது பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ எழுதுறதுக்கு இலகுவாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் நான் இப்படி எழுதியிருக்கிறேன். இப்போ நீங்கள் இதை ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். முதலாவது அந்த மாதத்தில் நடைபெற்ற முதலாவது கொடுக்கல் வாங்கல் அப்படின்றத விட அந்த வணிகத்தில் முதலாவதாக நடைபெற்ற ஒரு விடயம் என்ன அப்படின்னா, உரிமையாளர் அப்படின்றவர் வந்து உரிமையாளர், அந்த வணிகத்தை நடத்தி செல்கிற ஒரு உரிமையாளர். அந்த உரிமையாளர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த வணிகத்துக்கு கிருபா அப்படின்ற அந்த உரிமையாளர் வந்து அந்த வணிகத்தில் வந்து ஆரம்பத்தில் எவ்வளோ அமௌண்ட்டை போட்டு அந்த வணிகத்தை வந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னா
5 லட்சம் ரூபாய், அதாவது உரிமையாளரால் கிருபாவால் மூலதனமாக இடப்பட்டது. அதாவது அந்த கிருபாவால் உரிமையாளரால் அந்த வணிகத்துக்கு ரூபாய் 5 லட்சம் ரூபாய் மூலதனமாக இடப்பட்டிருக்கு. அப்போ அந்த 5 லட்சம் ரூபாய் வந்து என்னவா இருக்கும்? மூலதனமாக இருக்கும். அந்த மூலதனம் வந்து கண்டிப்பாக ஒரு சொத்தாக இருக்கும். அப்போ நம்ம வந்து இங்கே என்ன எழுதிக்கணும்? காசாக தான் அந்த 5 லட்சத்தை ஈடுபடுத்தியிருப்பார். அப்போ எனவே காசு 5 லட்சம் சமன் காசு 5 லட்சம். அதே சமயத்தில் இங்கே வந்து என்னது? அது வந்து ஒரு மூலதனம். அப்போ மூலதனம் வந்து 5 லட்சம் என்னவா இருக்கும்? அதிகரிச்சிருக்கும். ஏன்னா உரிமையாளரால் ஈடுபடுத்தப்பட்ட ஒரு மூலதனம். இங்கே வந்து சொத்துல எவ்விதமான ஒரு மாற்றமுமே ஏற்படலை. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே வந்து பொறுப்புக்களில் எவ்விதமான மாற்றங்களும் ஏற்படலை. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொறுப்பு அப்படின்ற ஒரு விடயமே இங்கே நிகழலை. ஆனால் இரண்டாவது கொடுக்கல் வாங்கல்களை பார்க்கும்போது வங்கி கடன் 2 லட்சம் பெறப்பட்டது. இப்போ வங்கியிலேருந்து 2 லட்சம் ரூபா காசு வந்து வங்கி கடனாக வாங்கியிருக்கிறாங்க. அப்போ வங்கியிலேருந்து காசு 2 லட்சம் ரூபா வாங்கும்போது குறிப்பிட்ட ஒரு வணிகத்துக்கு காசாக 2 லட்சம் ரூபாய் வந்திருக்கும். அப்போ காசாக 2 லட்சம் ரூபாய் வந்திருக்குன்னு சொன்னால் அந்த காசு வந்து நம்ம எதில் பதிவு செய்யணும்? சொத்துக்களில் காசு அப்படின்னு சொல்லி எழுதி நம்ம காசு 2 லட்சம் ரூபாயை குறிப்பிடணும். சொத்துக்களில் வந்து நம்ம காசு அப்படின்னு எழுதி 2 லட்சம் ரூபாயை போடணும். இது வந்து மூலதனம் அப்படின்ற ஒரு விடயத்தில் எவ்விதமான மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா வங்கி கடனாக பெற்றிருக்கிறாங்க. அது வந்து பொறுப்புள்ள மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம். எனவே மூலதனத்தில் எவ்விதமான மாற்றத்தையும் இது ஏற்படுத்தாது. அப்போ மாற்றம் இல்லை அப்படின்னு எழுதலாம், அல்லது டேஸ் பண்ணிவிடலாம். வங்கி கடனாக எவ்வளவு பெற்றிருக்கிறாங்க? 2 லட்சம் ரூபாய். அப்போ எனவே வங்கி கடன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த 2 லட்சத்தை பதிவு செஞ்சுட்டா சரி. மூன்றாவது கொடுக்கல் வாங்கல் நிலையான வைப்பு கணக்கொன்றில் 1 லட்சம் வைப்பிலிடப்பட்டது. இந்த ஒரு விடயத்தை மாணவர்கள் வந்து நல்லா கவனிக்கணும். நிலையான வைப்பு, அதாவது ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டில் பேங்க்கில் வந்து அந்த வங்கி சார்பாக 1 லட்சம் ரூபாயை வந்து என்ன செய்கிறாங்க? வைப்பில் இடுறாங்க. இப்போ நிலையான வைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேங்க்கில் வந்து 1 லட்சம் ரூபாய் காசை வைப்பில் இட்டால் இப்போ நம்ம நடைமுறை சொத்து அல்லது நடைமுறை அல்லாத சொத்துலையும் நம்ம என்ன பார்த்துருந்தோம்? இந்த வங்கி கணக்கில் காணப்படக்கூடிய மிகுதியை வந்து நம்ம ஒரு சொத்தாக பார்த்துருந்தோம். அதே சமயத்தில் காசையும் நம்ம என்னவா பார்த்துருந்தோம்? ஒரு சொத்தாக பார்த்துருந்தோம். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நிலையான வைப்பில் வந்து 1 லட்சம் ரூபாய் காசை வந்து அந்த குறிப்பிட்ட வணிகம் வந்து வங்கியில் போடும்போது காசில் வந்து கண்டிப்பாக 1 லட்சம் ரூபாய் குறையும். ஏன்னா குறிப்பிட்ட வணிகத்தில் இருந்து தான் காசு 1 லட்சம் ரூபாய் எடுத்து குறிப்பிட்ட வங்கி கணக்கில் போடுறாங்க நிலையான வைப்பில். ஆனாலும் அந்த குறிப்பிட்ட வணிகத்துக்கு வங்கியில் ஒரு சொத்து அதிகரிப்பாக நிலையான வைப்பு 1 லட்சம் ரூபாய் அதிகரிப்பாக காணப்படுது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் காசு கூடி காசு இங்கே வந்து குறையுது. இங்கே சொத்துக்களில் சொத்து கூடி சொத்து குறையுது. அதாவது நிலையான வைப்பாக சொத்து கூடுது, அதே சந்தர்ப்பத்தில் காசாக குறிப்பிட்ட வணிகத்தில் சொத்து குறையுது. அப்போ இதை வந்து எவ்வாறு பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னால் காசு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு 1 லட்சம் ரூபாயை குறைக்கணும். அதே சந்தர்ப்பத்தில் நிலையான வைப்பு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு 1 லட்சம் ரூபாயை அதிகரிக்கணும். அப்போ இங்கே அதிகரிக்கணும் அப்படின் போது இங்கே வந்து 1 லட்சம் ரூபாய் அதிகரிச்சிருக்கு, 1 லட்சம் ரூபாய் குறைஞ்சிருக்கு. அப்போ இங்கே வந்து இந்த ஒரு செயற்பாடு, இந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் காரணமாக சொத்துக்களில் வந்து மாற்றமே ஏற்படாது. ஏன்னா இது வந்து அதிகரிப்பு அதே அமௌண்ட்டால் குறைப்பு, எனவே மாற்றம் ஏற்படாது. இந்த ஒரு விடயம் வந்து மூலதனத்திலேயும் மாற்றத்தை ஏற்படுத்துமா அல்லது பொறுப்புக்களை கண்டிப்பாக இது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது. அதே சந்தர்ப்பத்தில் இது மூலதனத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தும். காரணம் என்னென்னா நிலையான வைப்பு அப்படின்றது வந்து பேங்க்கில் இருக்குது. அது வந்து ஒரு நடைமுறை அல்லாத சொத்தா, அந்த 1 லட்சம் ரூபாய் எனவே நடைமுறை அல்லாத சொத்தா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு அதிகரிப்பின் காரணமாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு அதிகரிப்பின் காரணமாக உரிமை வந்து 1 லட்சம் ரூபாயால் அதிகரிச்சிருக்கும். உரிமை வந்து 1 லட்சம் ரூபாயால் அதிகரிச்சிருக்கும். 1 லட்சம் ரூபாய் தொகைக்கு வந்து என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா வங்கியில் வந்து ஒரு நிலையான வைப்பில் காசை போட்டிருக்கிறாங்க. அதே சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட வணிகத்தினுடைய 1 லட்சம் ரூபாய் காசை கொண்டு தான் வங்கியில் போட்டிருக்கிறாங்க. எனவே அந்த ஒரு செயற்பாட்டின் காரணமாக எவ்விதமான மாற்றமும் சொத்துக்களை ஏற்படாது, மூலதனத்திலையும் எவ்விதமான மாற்றமும் இங்கே வந்து ஏற்படாது. ஏன்னா
இங்கே வந்து காசில் 1 லட்சம் ரூபாயை கொடுத்துருக்குறாங்க. அதே சந்தர்ப்பத்தில் காசில் வந்து 1 லட்சம் ரூபாய் வங்கியில் வந்து அதிகரிச்சிருக்கு. எனவே சொத்து கூடி சொத்து குறையுது, மாற்றம் வந்து இங்கே இல்லை. அடுத்த கொடுக்கல் வாங்கல்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கணனி பழுது பார்த்தல் மூலம் பெற்ற வருமானம். அதாவது அந்த குறிப்பிட்ட கம்பெனி வந்து கணனி பழுது பார்க்கிற ஒரு செயற்பாடு தான் செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் வணிகம். எனவே அப்போ ஒரு கணனியை பழுது பார்த்ததன் மூலம் அந்த வணிகத்துக்கு கிடைத்த வருமானம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே எவ்வளோ அப்படின்னு சொல்லலாம், 60,000 ரூபாய் வருமானமாக கிடைக்குது. 60,000 ரூபாய் வருமானமாக கிடைக்கும் போது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்த முந்தைய வகுப்புகளில் இப்போ வருமானம் 60,000 போது கண்டிப்பாக அந்த கம்பெனியில் வணிகத்தில் வந்து காசு 60,000 கூடும். ஏன்னா வருமானம் அப்படின்னும் போது காசாக தான் 60,000 தந்திருப்பாங்க. இந்த வருமானத்தை மூலதனத்தோடு சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து நம்ம முந்தைய வகுப்புகளில் பார்த்துருந்தோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வருமானம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு காசில் ஒரு 60,000 சேர்க்கிறோம். அதே சந்தர்ப்பத்தில் மூலதனத்திலையும் இங்கே 60,000 சேர்க்கிறோம். பொறுப்பில் எவ்விதமான மாற்றமும் நிகழவில்லை. வணிகத்தின் மாதாந்த வாடகை, 5வது வணிகத்தின் மாதாந்த வாடகை 10,000 செலுத்தப்பட்டது. அந்த குறிப்பிட்ட ஒரு கம்பெனி வந்து ஒரு வாடகை கட்டிடத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் மாதாந்தம் வாடகை கொடுக்கணும். அந்த வகையில் அந்த குறிப்பிட்ட மாதத்துக்கு வாடகை பணமாக இங்கே 10,000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. 10,000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு செலவு. எனவே இங்கே வருமானம் செலவுகளை வந்து தனித்தனியாக காட்டாதனால இரண்டையும் வந்து நம்ம மூலதனத்தோடையே கழிக்கலாம், கூட்டலாம். காரணம் என்னன்னா, மூலதன உரிமையோடு நம்ம வந்து வருமானத்தை கூட்டலாம், அல்லது உரிமையோடு நம்ம செலவினங்களை கழிக்கலாம் அப்படின்ற ஒரு விடயத்தை நம்ம முந்தைய வகுப்புகளில் பார்த்துருந்தோம். அதன் அடிப்படையில் 10,000 ரூபாய் வாடகையாக செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாடகை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு 10,000 ரூபாயை நம்ம இதில் வந்து குறைப்போம். குறைக்கிறதுக்கு நம்ம இப்படி பிரக்கெட் போட்டால் அது வந்து மைனஸ் பண்ணுறதா அர்த்தம், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே சந்தர்ப்பத்தில் உரிமையில் வந்து எவ்வளோ குறையுது, 10,000 ரூபாய் குறையுது. இதில் வந்து எவ்விதமான மாற்றமும் ஏற்படலை. இறுதி கொடுக்கல் வாங்கல்களை பார்த்தோன்னா, தனது தனிப்பட்ட தேவை கருதி, இந்த ஒரு விடயத்தை நம்ம ஆரம்பத்தில் முக்கியமாக படிச்சிருந்தோம். அந்த பற்றுதல் அப்படின்ற சொல்கிற ஒரு விடயம் தான் நம்ம படிச்சிருந்தோம். அது மாணவர்களுக்கு தெரியும். அது என்ன அப்படின்னு சொன்னால், தனது தனிப்பட்ட தேவை கருதி 20,000 கிருபாவினால் வணிகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. கிருபா தான் அந்த வணிகத்தை ஆரம்பித்து நடத்திட்டு போகிறார் இல்லையா. ஸோ தன்னுடைய தனிப்பட்ட தேவை கருதி அந்த வணிகத்திலிருந்து 20,000 ரூபாய் காசை வந்து பற்றி கொண்டார். அப்போ எனவே பற்று அப்படின்னும் போது அது வந்து மூலதனத்தில் குறையும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். உரிமை அப்படின்றதுல குறையும், பற்றுதல் அப்படின்னு சொல்லும்போது அப்போ எனவே காசாக 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் காசாக எடுத்திருந்தால் கண்டிப்பாக அது வந்து காசில் வந்து குறைஞ்சிருக்கும். அப்போ எனவே பற்று அப்படின்னு சொல்லி போட்டுட்டு 20,000 ரூபாயை வந்து மைனஸ் பண்ணுறோம். மூலதனத்தில் பற்று அப்படின்னு சொல்லி போட்டுட்டு 20,000 ரூபாயை மைனஸ் பண்ணுறோம். பொறுப்பில் வந்து இங்கே எவ்விதமான மாற்றமும் ஏற்படாது. அப்போ பொறுப்பில் வந்து ஒரே ஒரு மாற்றம், வங்கி கடனாக 2 லட்சம் ரூபாய் பெறப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாத இறுதி மீதி வந்து இந்த கொடுக்கல் வாங்கல் மூலமாக அந்த கம்பெனியில் வந்து இறுதி மீதி அல்லது அந்த வணிகத்தில் இறுதி மீதியாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, இறுதி மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னா, சொத்தில் வந்து பாருங்கள், ஆரம்பத்தில் 5 லட்சத்தை மூலதனமாக போட்டிருக்கிறாங்க. அது சொத்தில் அதிகரிச்சிருக்கு, அதே மாதிரி மூலதனத்தில் அதிகரிச்சிருக்கு. எந்த விதமான மாற்றமும் பொறுப்புகள் ஏற்படலை. அதே மாதிரி காசாக 2 லட்சம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வங்கி கடன்லேருந்து வாங்கியிருக்காங்க. எனவே காசில் 2 லட்சம் அதிகரிச்சிருக்கு, வங்கி கடனில் 2 லட்சம் அதிகரிச்சிருக்கு. அதே சமயத்தில் காசாக நிலையான வைப்பில் 1 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க. அது வந்து நிலையான வைப்பில் போட்டனால அதிகரிப்பு குறைப்பு அதில் வந்து எவ்விதமான மாற்றமும் ஏற்படாது. உரிமையிலையும் பொறுப்புகளையும் எவ்விதமான மாற்றமும் இல்லை. 60,000 ரூபாய் வருமானமாக பெற்றிருக்கிறாங்க. உரிமையில் வந்து வருமானமாக அதிகரிச்சிருக்கு 60,000. சொத்தில் வந்து காசில் 60,000 கூடியிருக்கு. அதே சமயத்தில் வாடகை 10,000 செலுத்தியிருக்கிறாங்க. உரிமையில் செலவு குறைக்கப்பட்டிருக்கு. பற்று 20,000 செய்திருக்கிறாங்க.
அதே சமயத்தில் பற்று 20,000 உரிமையில் கழிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம அவ்வளோத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து 5 லட்சம் ப்ளஸில் இருக்குது, 20,000 ப்ளஸில் இருக்குது, இங்கே 1 லட்சம் ப்ளஸில் இருக்குது, 1 லட்சம் மைனஸில் இருக்குது. அப்போ எனவே நேரடியாக இதில் வந்து மாற்றம் இல்லை. அப்போ இதை வெட்டி விட்டுருவோம். இங்கே 60,000 ப்ளஸில் இருக்குது, 10,000 மைனஸில் இருக்குது, 20,000 மைனஸில் இருக்குது. அப்போ 5 லட்சம் 20 லட்சம் 7 லட்சம் 7 லட்சத்தோட 60,000 கூட்டினா 7 லட்சத்தி 5 லட்சம் ப்ளஸ் 2 லட்சம் இதோட அந்த 60,000 கூட்டுறோன்னா அந்த வணிகத்தினுடைய 7,60,000 7,60,000 எவ்வளோத்தை கழிக்கணும் அப்படின்னா 10,000 ஒன்றும் 20,000 ஒன்றையும் கழிக்கணும். அப்போ மொத்தம் 30,000 ரூபாய் கழிக்க வேண்டிய தொகை. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் 7,30,000 ரூபாய் இருக்கும். இந்த அமௌண்ட்டை கீழே போடுவோம். இதே சந்தர்ப்பத்தில் உரிமையில் எவ்விதமான மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆரம்பத்தில் 5 லட்சம் ஆரம்ப மீதி இருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் 60,000 வருமானம் ஒன்று வந்திருக்கு. அந்த வருமானத்து மட்டும் இல்லாமல் 10,000 வாடகை செலுத்தியிருக்கிறாங்க, 20,000 பற்றி கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து 5 லட்சம் 5,60,000 ரூபாய் 5,60,000 ரூபாயிலிருந்து 30,000 கழித்தோமானால் 5,30,000 இறுதி மீதியாக இருக்குது. பொறுப்பில் வந்து வங்கி கடன் 2 லட்சம் அப்படியே தான் இருக்குது. அது இன்னும் திருப்பி செலுத்தலை. எனவே அந்த பொறுப்பு வந்து 2 லட்சம் ரூபாயாக அப்படியே தான் இருக்குது. எனவே ஒரு வணிகம் வந்து ஆரம்பிக்கும் போது அந்த வணிகத்தில் வந்து 5 லட்சம் ரூபாய் வந்து மூலதனமாக இட்டிருக்கிறாங்க. அந்த 5 லட்சம் ரூபாய் மூலதனம் வந்து தான் சொத்தாகவும் இருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் அதுதான் உரிமையாகவும் இருக்குது. ஆரம்பத்தில் இருந்தது அதுதான். திரும்ப வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் நடைபெற்ற இந்த 6 கொடுக்கல் வாங்கல்களையும் பதிவு செய்த பிறகு அந்த மாதத்தினுடைய இறுதியில் அந்த குறிப்பிட்ட வணிகத்தில் எவ்வாறான சொத்து இருக்கும், அந்த குறிப்பிட்ட வணிகத்தில் உரிமை வந்து எவ்வாறு இருக்கும், அந்த வணிகத்தில் வந்து பொறுப்புகள் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொத்துக்கள் 5 லட்சம் ரூபாயாக இருந்தது 7,30,000 ரூபாவாக அதிகரிச்சிருக்கு. உரிமை 5 லட்சமாக இருந்தது 30,000 ரூபாவாக 5,30,000 ரூபாவாக அதிகரிச்சிருக்கு. வங்கி கடன் வந்து புதுசாக வாங்கியிருக்கிறாங்க. எனவே ஆரம்பத்தில் பொறுப்புல மீதி இல்லை. எனவே இறுதியில் வந்து 2 லட்சம் ரூபாய் மீதி காணப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒரு குறிப்பிட்ட வணிகத்தில் இப்படி அந்த குறிப்பிட்ட மாதத்துக்கு நடைபெற்ற கொடுக்கல் வாங்கல்களை இவ்வாறு தான் கணக்கீட்டு சமன்பாட்டினூடாக பதிவு செய்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கணக்கீட்டு சமன்பாட்டில் அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓகே, அதாவது இதற்கு முன்னாடி காணப்பட்ட அந்த அட்டவணை இருக்குது இல்லையா, அந்த அட்டவணை வந்து நம்ம ஆரம்பத்தில் பார்த்த அந்த 5 கொடுக்கல் வாங்கல்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு தான் அந்த கணக்கு செய்திருந்தேன். ஆனால் அதற்கு மேலதிகமாகவும் சில கொடுக்கல் வாங்கல்களை கொடுத்து பாட புத்தகத்திலேயே அப்படி ஒரு அட்டவணை வந்து உதாரணமாக மாணவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. எனவே அந்த ஒரு அட்டவணையை வந்து நீங்கள் மீள வீட்டில் பார்ப்பதனூடாக இலகுவாக படித்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நம்ம வந்து அந்த 5 கொடுக்கல் வாங்கல்களை அடிப்படையாக கொண்டு மட்டும்தான் அந்த சமன்பாட்டை வைத்துக்கொண்டு அந்த கொடுக்கல் வாங்கல்களை அந்த சமன்பாட்டில் பதிவு செய்திருந்தோம். ஏன்னா விரைவாக நம்ம பாடத்தை வந்து இல்லை விரைவாக படித்து நம்ம ஓலவல் சிலபஸை வந்து நம்ம கவர் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில். அடுத்தது வந்து இங்கே ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க. இந்த உதாரணத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு அடுத்தடுத்த விடயங்களை நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். அதுவரைக்கும் மாணவர்கள் வந்து இதுவரைக்கும் படித்த சில விடயங்களை வந்து மீண்டும் ஒரு முறை மீட்டி பார்ப்பதனூடாக மீண்டும் ஒரு முறை வீட்டில் இந்த கணக்குகளை வந்து செய்து பார்த்தலூடாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த கணக்கீட்டு சமன்பாடுகள் அப்படின்னா என்ன, இந்த ஒரு விடயத்தை வந்து மீண்டும் மீண்டும் நீங்கள் வீட்டில் திருப்பி பாருங்கள். பழைய சில கணக்கீட்டு சமன்பாடுகள் இந்த மாதிரியான சில கேள்விகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால்
தரம் 11 பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து ஏற்கனவே படித்த சில பாஸ் பேப்பர் கேள்விகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சில எக்ஸாம் பேப்பர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எக்ஸாம் பேப்பர் எல்லாம் வந்து இந்த கணக்கீட்டு சமன்பாடுகள் எல்லாம் திரும்ப திரும்ப செய்து பார்ப்பதனூடாக உங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஒரு இலகுவான பகுதி, கணக்கீட்டினுடைய ஆரம்ப பகுதி இதுதான். எனவே இந்த இடத்திலிருந்து நீங்கள் இலகுவாக விளங்கி கொள்ள கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வகுப்புகள், அதாவது அடுத்தடுத்த கணக்குகளை வந்து இதை விட நிறைய பெரிய கணக்குகள்லாம் இருக்குது, அதையும் கூட நீங்கள் இலகுவாக விளங்கி கொண்டு ஈஸியாக உங்களுடைய பரீட்சைக்கு முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வாய்ப்பளித்த இந்த கல்வி டிவிக்கு ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு மற்றைய வகுப்பு, அதாவது அடுத்த வகுப்பில் இதே மாதிரியான இன்னும் சில கொடுக்கல் வாங்கல்கள் உதாரணங்களை நம்ம பார்த்துட்டு அடுத்தடுத்த தலைப்புகளில் நம்ம இந்த சமன்பாடுகள் கணக்குகள் சம்பந்தமான சில விடயங்களை பார்க்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.